ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம், ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்றைக்கி 3/12/2024 அன்றைக்கி, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிரையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேனால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னும்போது, உங்களுடைய பிறந்த ராசிக்கு கோல்சார பிரகாரம், இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது இப்போது வர சதுர்த்தி வேறு வருது, அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரலாம் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாகையில் இருக்கார், அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கிறவாள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும்னு நினச்சின்னு பண்ணிட்டு இருக்கா இது வரலும். ஆனால் அவள் ரிஷப ராசியிலே இருக்கா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கா, சந்தியில் 3ஆம் பாதத்தில் அவள் இருக்கிறது 2ஆம் பாதம் நினச்சின்னு அவள் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தாலேனால் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பாள். ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் எந்த பாதத்தில் இருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும். அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும். அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுபர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும். வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் அடி விழும். பெரிய தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து, லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து, அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியா அந்தரமமா சூக்ஷ்மமா இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது வக்ரம் பெற்ற குரு 8ஆம் அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறதும் ஒரு விசேஷ பரிவர்த்தனையாக சொல்லக்கூடியது. ஏன்னா ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 3ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 3/12/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராசிநாதனே 9ஆம் இடத்துல வர்றதுனால எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இவ்வளோ நாள் என்னதான் வந்து பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்து பரிவர்த்தனைன்னு சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போது டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனசில் தெளிவு பிறக்கும். பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளவு நாளாக வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து தோற்றுன்னு இருந்திருக்கும். என்னென்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்றதுனாலையும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய செட்பேக்காக இருக்கும். ஆனால் இந்த வாரம் 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் பெறார் செவ்வாய். இதன் மூலியமாக வக்கர நீச்சமானதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. அதை தவிர வந்து வேலையில் பார்த்த தொழிலில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவு வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவ ஆலோசனைப்படி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா. உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய, உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும்
எதிர்பாலினத்தவரோட சற்று மோதல் போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7 சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சிவ ராஜயோகம்னு இருக்கிறதுனாலே நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் 9, 10 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். கர்மகாரகம் கர்மஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்கள் மூலம், அதாவது ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, வெளிநாட்டிலிருந்து நல்ல வெளிநாட்டு சம்பந்தம் வரும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்தில் 2ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சமசப்தமத்தில் இருக்க சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 பேரும் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும், அதாவது செவ்வாய் நீச்சப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் தேதி மாலை 4:30 மணியிலிருந்து 4ஆம் தேதி மாலை ஒரு 11 மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது தவிர சந்திராஷ்டம காலம் 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது மறைந்து இருக்கிறது நல்லது. அப்படின்றதுனாலே 8ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கிறதுனால திடீர் பணம் வரவு வரும். அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாத இடத்துலேருந்து திடீர் பணம் வரவு வரும். பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். அதன் மூலியமாக திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகும்பொழுது சுக்கிரனோட சம்பந்தம், குருவின் பார்வையும் இருக்குது. 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா நினச்ச காரியங்கள் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலையின் மூலியமாக சடனாக ஒரு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதாவது 4ஆம் தேதி மாலையிலிருந்து 7ஆம் தேதி 7ஆம் தேதி காலை வரலும், 7ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அது தவிர இதன் மூலியமாக உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாகும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது. செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது. சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்கிறது. இது ஒரு பெரிய ஏற்றம், நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை சனிக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கடுபிடிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, கவலைப்பட வேண்டாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா, அது தவிர இந்த டெக்னிக்கலில் ஹை எண்ட் டெக்னாலஜிலாம் பண்ணுறவா, அது தவிர இந்த டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இவங்கள்லாம் பண்ணுறவங்க, அது தவிர வெந்நீர் ஆடை, அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பால் பதனிடுற தொழில், இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இது கார்த்திகை மாதம்ன்றதுனால நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.